Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம 12th physics lesson 10ல கண்டிப்பா படிக்க வேண்டிய 2 mark questions தான் பார்க்க போறோம். Book back short answersல question number 2, why is temperature coefficient of resistance negative for semiconductors? Question number 3, what do you mean by doping? இந்த question ஏற்கனவே நமக்கு பப்ளிக்ல வந்தது. Question number 4, distinguish between intrinsic and extrinsic semiconductors. இந்த questionக்கு நம்ம இந்த மாதிரி tabular column போட்டு படிக்கலாம். Intrinsic is a pure form of semiconductor. Extrinsic semiconductor is an impurity added semiconductor. In intrinsic semiconductor, the number of electrons and holes is equal. In extrinsic, the number of electrons and holes is not equal. அதே மாதிரி third point, electrical conductivity is less and electrical conductivity is high. Question number 7, input and output waveforms of a full wave rectifier. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோ நமக்கு 2 மார்க்ஸில் கேட்கும்போது சர்க்கியூட் டயக்ராமும் கேட்கலாம் அல்லது வேவ் ஃபார்ம்ஸும் கேட்கலாம். அதனால் நம்ம ரெண்டு ரெக்டிஃபையருக்கும் இந்த ரெண்டு டயக்ராமையும் படித்து வச்சுக்கணும். கொஸ்டின் நம்பர் 8, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அவலாங்கே பிரேக் டவுன் அண்ட் ஜெனர் பிரேக் டவுன். இந்த கொஸ்டினுக்கும் நம்ம டேப்லேஷன் போட்டே படிக்கலாம். ஜெனர் பிரேக் டவுன் ஹெவிலி டோப்ட், நேரோ டெப்ளீஷன், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி அவலாங்கே பிரேக் டவுன் லைட்லி டோப்ட், வைட் டெப்ளீஷன். It occurs due to minority charge carriers. Question number 9, Barkhausen condition for sustained oscillation. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 226ல இருக்கு. இதுலையுமே நம்ம ஈஸியான ரெண்டு பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சா போதுமானது. There should be positive feedback. The loop gain must be unity. 14th question, what is mean by biasing? Mention its types. இது பப்ளிக் எக்ஸாம்ல வந்த question. Question number 16, why are NOR and NAND gates called universal gates? Question number 18, what is rectification? Question number 18 நமக்கு public examல வந்தது. Question number 19, list the applications of light emitting diode. Application uses என்ற questions கண்டிப்பா 2 marksல ஒன்று 3 marksல ஒன்று வந்துரும். அதனால இந்த மாதிரி questions மிஸ் பண்ணாம படிக்கணும். Question number 24, what do you mean by skip distance? இந்த question படிக்கும்போது பேஜ் நம்பர் 239ல skip ஏரியான்னு ஒரு question இருக்கும், அதையும் சேர்த்து படிக்கணும். Question number 25, give applications of radar. இதோட சேர்த்து பேஜ் நம்பர் 216ல டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் கான்ஃபிகரேஷன்ஸ்னு இருக்கு. இதில் NPN டிரான்சிஸ்டருக்கு காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PNP டிரான்சிஸ்டருக்கு நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 டயக்ராம். இதில் ஏதாவது ஒன்று 2 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.